வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2ல் கேட்கப்பட்ட 4 கேள்விகள், அதாவது 2012 12 கேள்விகள், 2013 5 கேள்விகள், 2015 7 கேள்விகள் மற்றும் 2018 9 கேள்விகள், மொத்தம் 33 கேள்விகள். நம்ம நேர கேள்விகளுக்கு போகலாம், பார்ப்போம். 1. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 2 அப்பலேச்சியன் எரிமலை, கிளிமஞ்சரோ பீடபூமி, மிசிசிப்பி மடிப்பு மலைகள், பொலிவியா வெள்ளச்சமோலி. சரியான பதில் ஏ 3 1 4 2. அப்பலேச்சியன் மடிப்பு மலைகள், கிளிமஞ்சரோ எரிமலை, மிசிசிப்பி வெள்ளச்சமோலி, பொலிவியா பீடபூமி. 2வது கேள்வி, சரியான வார்த்தையை விடையை தேர்ந்தெடு. புவியின் உள் அடுக்குகளில் குழம்புநில் உள்ள அடுக்கு. ஏ மேலோடு, பி கவசம், சி உள் துருவம், டி வெளித்துருவம். சரியான பதில் டி வெளித்துருவம். 3வது கேள்வி, பொறுத்துக. நாடுகள் மற்றும் செயற்கைக்கோள்கள். ஐக்கிய அரபு நாடுகள் ஸ்பாட், பிரான்ஸ் யாங்கான், கொரியா லேண்ட்சாட், சீனா கிட்சாட். நேர பதிலுக்கு போயிடலாம். டி 3 1 4 2. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் லேண்ட்சாட், பிரான்ஸ் ஸ்பாட், கொரியா கிட்சாட், சீனா யாங்கான். 4வது கேள்வி, இயற்கையிலிருந்து நேரடியாக வளங்களை பெறும் தொழில். ஏ முதன்மை நிலை தொழில், பி 2ஆம் நிலை தொழில், சி 3ஆம் நிலை தொழில், டி 4ஆம் நிலை தொழில். சரியான பதில் ஏ முதன்மை நிலை தொழில். 5வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து, நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா பகுதிகளில் ஆர்டீசியன் நீரூற்றுகள் காணப்படுகின்றன. காரணம், நிலத்தடி நீர் சேகரிக்கும் நீர் கொப்பரைகள் அப்பகுதியில் காணப்படுகின்றன. இவற்றில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கான சரியான விளக்கம். பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் மேலும் ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு, டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆரிற்கு ஏ சரியான விளக்கம் ஆ. 6வது கேள்வி, பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 மற்றும் 2 மத்திய அட்லாண்டிக் எரிமலை, திபெத் ஆழமான அகழி, மரியானா தொடர்குன்று, செயின்ட் ஹெலனா பீடபூமி. சரியான பதில் ஏ 3 4 2 1. மத்திய அட்லாண்டிக் தொடர்குன்று, திபெத் பீடபூமி, மரியானா ஆழமான அகழி, செயின்ட் ஹெலனா எரிமலை. 7வது கேள்வி, பவளத்தொடர் குறித்த சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். 1. உலகிலேயே மிகப்பெரிய பவளத்தொடர் ஒன்று பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. 2. இது ஆஸ்திரேலியாவின் கடற்கரைக்கு அப்பால் உள்ளது. 3. இது கடலோர முருங்கை. 4. உப்பளங்களில் நீர்மட்டம் குறையும் போது இது வெளியில் தெரியும். ஏ 1 2 3 சரி, பி 1 2 சரி, சி 3 மட்டும் சரி, டி அனைத்தும் சரி. சரியான பதில் பி 1 2 சரி. 8வது கேள்வி, தமிழ்நாட்டில் பெட்ரோல் கிடைக்கக்கூடிய ஆற்று வடிநிலம் எது? ஏ வைகை வடிநிலம், பி காவேரி வடிநிலம், சி பெரியார் வடிநிலம், டி தாமிரபரணி வடிநிலம். சரியான பதில் பி காவேரி வடிநிலம். 9வது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இந்தோனேசியா, டான்சான், நியூ மெக்சிகோ, பாண்டிக், துருக்கி, கரக்கோடா, சீனா ரியோகிராண்ட். நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். தட் இஸ் பி 3 4 2 1. இந்தோனேசியா, கரக்கோடா, நியூ மெக்சிகோ, ரியோகிராண்ட், துருக்கி, பாண்டிக், சீனா டான்சான். 10வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவியல் அறிஞர்கள் சூரியனை கோள்கள் ஏன் சுற்றி வருகின்ற என்ற கருத்தினை விளக்கிய முதல் அறிஞர். ஏ கலிலியோ, ஜே கெப்லர், சி டாலமி, டி ஐசக் நியூட்டன். சரியான பதில் டி சர் ஐசக் நியூட்டன். 11வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. செவ்வாய் கிரகம் சிவப்பு நிறமாக இருக்க காரணம். ஏ மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளது. பி மண்ணில் இரும்பு இல்லை. சி அது மிகவும் வெப்பமானது.
டி களிமண் கலந்துள்ளது. சரியான பதில் ஏ மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளது. 12வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்ட குறிப்புகளை பயன்படுத்தி பொருத்தமான தேர்ந்தெடுக்க. திட்டம் மற்றும் பிரிவு. எம்டிஎம் கிராமப்புற சுகாதாரம், எஸ்எஸ்ஏ இடைநிலை கல்வி, ஆர்எம்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ மதிய உணவு, என்ஆர்ஹெச்எம் ஆரம்ப கல்வி. டைரெக்டாக பதிலுக்கு போயிடலாம். ஏ 3 4 2 1. எம்டிஎம் அதாவது மிட் டே மீல்ஸ் மதிய உணவு 3. எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் ஆரம்ப கல்வி. சி ஆர்எம்எஸ்ஏ இடைநிலை கல்வி. டி என்ஆர்ஹெச்எம் கிராமப்புற சுகாதாரம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2013 கேட்கப்பட்ட கேள்விகள். சரிங்களா? மொத்தம் இதில் 5 கேள்விகள் தான். இந்த மேப் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. இது மத்திய அட்லாண்டிக் தொடர். இதில் கேட்டுக்க கேள்வி என்னென்னா, இந்த தொடரை பார்த்துட்டு வரிசை 1 மற்றும் வரிசை எண்ணில் கொடுக்கப்பட்ட சரியான தொடரை பார்க்கணும். 1 சேலஞ்சர் தொடர், ரியோ கிராண்ட் தொடர், வால்விஸ் தொடர், டால்ஃபின் தொடர். சரியான பதில் சி 4 1 2 3. ஸோ ஏ இருக்குது பார்த்தீங்களா? ஏ டால்ஃபின் தொடர், அதான் பால்பின் தொடர். பி சேலஞ்சர் தொடர். சி ரியோ கிராண்ட் தொடர். டி வால்விஸ் தொடர். 14வது கேள்வி, வரிசை 1 வரிசை 2 பொருத்தி கீழ்கண்ட கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் சரியான விடை தேர்ந்தெடுக்க. நதி மற்றும் கலக்குமிடல். இடம் கோவாங்கோ, பியோஃபோர்ட் கடல், நைஜர் மஞ்சள் கடல், ஓல்கா வளைகுடாக்கினி, மெக்கன்சி கேஸ்பியன். நேர பதில் போயிடலாம். பி 2 3 4 1. ஃபஸ்ட் கோவாங்கோ மஞ்சள் கடல், நைஜர் கினி வளைகுடா கினின்னு இருக்குது, பட் கினி வளைகுடா, ஓல்கா காஸ்பியன் கடல், மெக்கன்சி பியோஃபோர்ட் கடல். 15வது கேள்வி, வரிசை 1 வரிசை 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழே சரியான விடையை கண்டுபிடிக்க. பாறை வகை மற்றும் பாறை விரிவு. ரியோலைட் சுண்ணாம்பு படிவு பாறை, கலவைக்கல், தகட்டு பொறையுள்ள உருமாறிய பாறை, பலகைக்கல், மண் படிவு பாறை, டோலமைட், தள்ளர்த்தி பாறை. சரியான பதில் 4 3 2 1. அப்படியே மாறி ரியோலைட், தள்ளர்த்தி பாறை, கலவைக்கல் மணல் படிவு பாறை, பலகைக்கல் தகட்டு பொறையுள்ள உருமாறிய பாறை, டோலமைட் சுண்ணாம்பு படிவு பாறை. 16வது கேள்வி, சரியாக பொறுத்துக. டோபா எரிமலை, மரியானா ஆழி, மவுன்சின்ட்ராம் அதிக மழைப்பொழிவு, டிட்டிகாகா ஏரி, ஆலமான ஏரி டிட்டிகாகா. ஸோ 2 1 3 4, தட் இஸ் டி டோபா ஆழி மரியானா. ஏ 2 டோபா ஆழி மரியானா. சரியான பதில் பி 1 2 3 4. அப்படியே டோபா எரிமலை, மரியானா ஆழி, மவுன்சின்ட்ராம் அதிக மழைப்பொழிவு இடம், டிட்டிகாகோ ஆழமான ஏரி. 17வது கேள்வி, அதிக அழுத்த பிரதேசங்களை அச்சங்களுடன் பொறுத்துக. உயர் துருவம் 30 35 வடக்கு மற்றும் தெற்கு. தாழ் துருவம் 90 வடக்கு மற்றும் தெற்கு. தாழ் புவியிடை கோடு 60 65 வடக்கு மற்றும் தெற்கு. டி உயர் அயன மண்டலம் 0 5 வடக்கு மற்றும் தெற்கு. பதில் ஏ 2 3 4 1. உயர் துருவம் 90 வடக்கு மற்றும் தெற்கு. தாழ் உயர் துருவம் 60 65 வடக்கு மற்றும் தெற்கு. தாழ் புவியிடை கோடு 0 5 வடக்கு மற்றும் தெற்கு. உயர் அயன மண்டலம் 30 35 ஏ. சரி, அடுத்தது 2015 கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தம் 7 கேள்விகள். அதே தொடர்ந்து நம்பர் 18. கீழ்காணும் இமயமலை சிகரங்கள் உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. எவரெஸ்ட், நந்ததேவி, தௌலகிரி, நங்க பர்வத். நேர பதில் போயிடுவோம். பி 1 3 4 2. எவரெஸ்ட், தௌலகிரி, நங்க பர்வத் அண்ட் நந்ததேவி. 19வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள புரட்சிகளை தொடர்புடைய புலங்களோடு பொறுத்துக. வெள்ளி, இளஞ்சிவப்பு, மஞ்சள், சாம்பல். நம்ம நேர பதில் போயிடுவோம். பி 3 4 1 2. வெள்ளி முட்டை, இளஞ்சிவப்பு இறால், மஞ்சள் எண்ணெய், சாம்பல் உரம். 20வது கேள்வி, தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம். ஏ பூமத்திய பிரதேசம், பி சவானா புல்வெளி, சி மித வெப்பமண்டல புல்வெளி, டி வெப்ப பாலைவனங்கள். சரியான பதில் டி வெப்ப பாலைவனங்கள். 21வது கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி. ஏ 555 மக்கள் சதுர கிலோமீட்டருக்கு, பி 480, சி 382, டி 325. சரியான பதில்
ஏ சதுர கிலோமீட்டருக்கு 555 மக்கள். 22வது கேள்வி. கிரீன்விச் தீர்க்கரேகையில் மதியம் 1 மணியாக உள்ளபோது இந்திய மத்திய தீர்க்கரேகையின் தல நேரம் 4:30 மதியம், 5:30, 6:30, 7:30. சரியான பதில் சி, மாலை 6:30, 6:30 PM. 23வது கேள்வி. உலகில் பின்வருவனவற்றுள் மிகப்பெரிய சேவை தொழில் எது? ஏ உணவு பலப்படுத்துதல், பி வங்கி, சி காப்பீடு, டி சுற்றுலா. சரியான பதில் டி சுற்றுலா. 24வது கேள்வி. கீழ்காணும் திட்டங்களில் எது வேலைவாய்ப்பு அதிகரிப்பதுடன் தொடர்புடையது? ஏ சர்வ ஸ்வத்யா அபியான், பி சர்வ சிக்ஷா அபியான், சி ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுரக்ஷார் திட்டம், டி இந்திரா ஆவாஸ் திட்டம். சரியான பதில் சி ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுரோஜ்கார் திட்டம். இதுக்கப்புறம் நம்ம இருக்கிறது ஒரு 9 கேள்வி 2018 பார்க்கலாம். 25. பொறுத்துக்க. ரந்தாம்பூர், மானஸ், நாகார்ஜுன சாகர், பாலமால், இந்திராவதி. 5 சாய்ஸ். சரியான பதில் 4, 1, 3, 2, 5. ரந்தாம்பூர் ராஜஸ்தான், மானஸ் அஸ்ஸாம், நாகார்ஜுன சாகர் ஆந்திரா, பாலமால் ஜார்க்கண்ட், இந்திராவதி சத்தீஸ்கட். 26வது கேள்வி. பொறுத்துக்க. பழங்குடி மற்றும் பிரதேசம். மாசாய், சாமி, கலிங்கா, புதர் மனிதர்கள். 2, 4, 3, 1. மாசாய் அவங்க இருக்கிறது கென்யாவில். அடுத்தது சாமி அவங்க இருக்கிற சைபீரியா. அடுத்து கலிங்கா பிலிப்பைன்ஸ். புதர் மனிதர்கள் அங்கோலா. 27வது கேள்வி. ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஏ குரோஷியா நீரோட்டம், பி ஒயாஷியா நீரோட்டம், சி பெரு நீரோட்டம், டி ஃப்ளோரிடா நீரோட்டம். சரியான பதில் சி பெரு நீரோட்டம். 28வது கேள்வி. கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது. ஏ பூமத்திய ரேகை, பி பாலைவன பிரதேசம், சி அட்லாண்டிக் பேரலை, டி ஆர்க்டிக் பகுதி. சரியான பதில் டி ஆர்க்டிக் பகுதி. 29வது கேள்வி. பின்வரும் மண் குறித்தான வாக்கியங்களில் எது சரியானது? 1 மண் மற்றும் தன்மை கொண்ட இயற்கை காரணி. 2 இலைகள் தாதுக்கள் மற்றும் உயிர் மட்களானவை. 3 இவைகளின் பண்பு உருவான பாறையினை பொறுத்ததே அமைகின்றது. 4 அனைத்து மண் வகைகளிலும் வளர்ச்சி அடைந்த குறுக்கு வெட்டு தோற்றத்தை கொண்டிருக்கும். ஏ அனைத்தும் சரியே, பி 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி, சி 1, 2 மற்றும் 4 மட்டும் சரி, டி 1, 3 மற்றும் 4 மட்டும் சரி. சரியான பதில் பி 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி. 30வது கேள்வி. கங்கையாரும் யமுனையாரும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? ஏ அலகாபாத், பி ஹைதராபாத், சி டெல்லி, டி ஆக்ரா. சரியான பதில் ஏ அலகாபாத். 31வது கேள்வி. சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? ஏ ஹிராகுட், பி பக்ரா நங்கல், சி கோசி அணை, டி மேட்டூர் அணை. சரியான பதில் பி பக்ரா நங்கல் அணை. 32வது கேள்வி. 2011 மக்கள் தொகை கணக்கின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்களின் தொகை 27.48 மில்லியன், பி 34.95 மில்லியன், சி 36.04 மில்லியன், டி 42.50 மில்லியன். சரியான பதில் பி 34.95 மில்லியன். 33வது கேள்வி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகம் உற்பத்தி ஆகிறது? ஏ விழுப்புரம், பி கடலூர், சி தஞ்சாவூர், டி நாகப்பட்டினம். சரியான பதில் சி தஞ்சாவூர். சரி, மிக்க நன்றி. நம்ம இந்த ஜாகிரபியை அடுத்து சில கேள்விகளிலிருந்து ஜாகிரபிகளை பார்ப்போம். மிக்க நன்றி.